கோடநாடு பங்களா காவலாளி கொலை செய்யப்பட்டது முதல் வழக்கின் விசாரணை என்ன என்பதை இப்போது பார்க்கலாம். ஏப்ரல் 23ஆம் தேதி நள்ளிரவு 11 பேர் கொண்ட கும்பல் முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவின் கோடநாடு பங்களா காவலாளியை கொலை செய்துவிட்டு பங்களாவிற்குள் நுழைந்தது. மற்றொரு காவலாளி காயமடைந்தார். ஜெயலலிதாவின் மறைவிற்கு பின்னர் பங்களாவிற்கு காவல்துறை பாதுகாப்பு கணிசமாக குறைக்கப்பட்டிருந்தது. பங்களாவில் 200 கோடி ரூபாய் வரை பணம் இருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் கொள்ளையடிக்க திட்டமிட்டதாக தகவல் வெளியானது. ஜெயலலிதாவிடம் ஓட்டுநராக இருந்த கனகராஜ் தலைமையில் 11 பேர் கொண்ட கும்பல் வந்ததாகவும் கைக்கடிகாரங்கள் மற்றும் கிறிஸ்டல் சிலைகள் போன்றவற்றை திருடிச் சென்றதாகவும் தற்போது காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2009 முதல் 2012 வரை கனகராஜ் ஜெயலலிதாவிடம் ஓட்டுநராக பணிபுரிந்திருக்கிறார். கனகராஜின் கூட்டாளியான சயான் கோவையில் பேக்கரி நடத்தி வந்தவர். இவர் கொடநாடு பங்களாவில் உள்ளரங்கு வடிவமைப்பாளராக பணியாற்றியிருக்கிறார். காயமடைந்த காவலாளி அளித்த தகவல்கள் மற்றும் சிசிடிவி காட்சிகள் மூலம் சில முக்கிய ஆதாரங்களை கைப்பற்றியது காவல்துறை. இந்த சூழலில் கடந்த 28ஆம் தேதி கனகராஜ் 2 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது விபத்தில் சிக்கி உயிரிழந்தார். கர்நாடக பதிவெண் கொண்ட அந்த வாகனம் மோதிய விபத்தில் கனகராஜ் உயிரிழந்தார். அடுத்த நாள் 29ஆம் தேதி காலை கனகராஜின் கூட்டாளி சயான் குடும்பத்தினருடன் கோவையில் இருந்து திருச்சூருக்கு காரில் சென்று கொண்டிருந்த போது பாலக்காட்டின் கண்ணடி என்ற இடத்தில் கண்டெய்னர் லாரி மோதி விபத்துக்குள்ளானார். அதே நாளில் காவல்துறையினர் 4 பேரை கைது செய்தனர். மறுநாள் 30ஆம் தேதி இந்த வழக்கு தொடர்பாக மேலும் 4 பேரை பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.